ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் தொக்கு. இது வெறும் சாதத்துக்கு போட்டு சாப்பிடவோ அல்லது ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே பொருத்தமாக அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய், இதையெல்லாம் ஒன்று சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2யும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 300 கிராம் காளானை இது போல் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக பண்ணுறதால எனக்கு மிளகு காரமே போதுமானதாக இருக்கும். பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு காளானை வேக விட போகிறோம். காளான் வேகும்போது இயற்கையாக தண்ணி விடுன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக இதை தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. காளானும் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தொக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா இந்த தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஒன்று சேர்கிறதுக்காக இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தொக்கு நல்ல கமகமன்னு வாசனையோட பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய காளான் தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.